ஹாய் கைஸ், நான் உங்கள் கார்த்தி. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பாடியை பல்க் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. தீபாவளியில் ஸ்வீட்டெல்லாம் அதிகமாக சாப்பிட்டு எல்லாம் கொஞ்சம் ஃபேட் ஏறிடுச்சு பாடியில். அதனால் அப்படியே கன்டினியூஸாக பல்க் பண்ணிக்கலாம் ஒரு 3 மந்த் அந்த ஐடியாவில் இருக்கோம். டெய்லியும் நம்ம கொண்டு போகிற வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க ஒர்க் அவுட்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மிலிட்ரி ப்ரெஸ் போட போகிறோம். ஹெவி வெயிட்டில் போடணும் ஃப்ரண்ட் மிலிட்ரி ப்ரெஸ்ஸு. வாங்க போடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, அப்படியே வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 5 கிலோ ஏற்றிக்கலாம். 10 கிலோ போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 கிலோவாக போடலாம். வெயிட்டு ஏற்ற தான் நம்மளுக்கு மசிலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். வெயிட்டு கம்மியாக போட்டுகிட்டே போனோம்னா இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது. மசில் கிழிஞ்சால் மட்டும்தான் புது மசில் வளரும். அப்போ தான் நமக்கு பல்க்கு கிடைக்கும். அதனால் வெயிட் அதிகமாக போட்டு கவுண்டிங்கை கம்மி பண்ணிக்கலாம். அப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அர்னால்டு ப்ரெஸ்ஸுக்கு போயிடலாம். அர்னால்டு ப்ரெஸ் கரெக்டான ஃபார்ம் பாருங்கள். அர்னால்டு ப்ரெஸ் போயிடலாம். ஓகே, தம்பிள் 2 தம்பிள் எடுத்துக்கோங்க. தம்பிள் எடுத்துக்கிட்டு இதேமாரியே கரெக்டான ஃபார்ம் இதுதான். பாதத்தை இது போகிறப்ப மேக்ஸிமம் நிறையா பேர் தூக்குவாங்க பாதத்தை. அதுமாரி பாதத்தை தூக்க வேணாம், ஃபார்ம் கரெக்டாக வராது. ஃபார்ம் பார்த்துக்கோங்க. 8 9 10 11 12. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தம்பிள் ப்ரெஸ் தான். சீட் இருந்தால் சீட்டு போட்டு உக்காந்துக்கோங்க. அப்படி சீட்டு இல்லாத பட்சத்தில் நின்றுக்கோங்க, தப்பே கிடையாது. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரைஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. ஓகே, 24 கவுண்ட்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேட்டர் ரைஸ் சிட்டிங் பெஞ்சில் போடுறோம். உக்காந்துட்டு போடலாம், இது நின்றுக்கிட்டும் போடலாம். மேக்ஸிமம் ஃபார்ம் வராதவங்க உக்காந்துட்டு போட்டால் நல்ல ஃபார்ம் கிடைக்கும். நின்றுட்டு போடுறப்ப தப்பாக பண்ணுவாங்க, கரெக்டான ஃபார்ம் வராது. அதனால் உக்காந்துட்டு போகிறது பெட்ரு. ஓகே, நெக்ஸ்ட்டு தம்பில் வச்சுட்டு ஓகே, அடுத்தது ஹேமரில் ஃப்ரண்ட் ரைஸ் 1 2 3 4 5 6 7 8. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் ஷோல்டருக்காக செஸ்ட் மிஷினில் போட்டுறோம். பேக் ஷோல்டருக்கு இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நமக்கு ஃபார்ம் கிடைக்கும். பேக் ஷோல்டருக்கு சூப்பரான ஃபார்ம் வரும். அழகாக ப்ராப்பரான ஃபார்ம் மிஸ்டேக் ஆகாத பண்ணலாம். சூப்பராக பேக் ஷோல்டர் ஃபார்ம் ஆகும். இது மட்டும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஒரு போஸ் பிடிச்சி பார்த்துடலாம். இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோப்லையும் பேக் ஷோல்டருக்கு போட போகிறோம். நல்லா ஹெவி வெயிட் போட்டு நல்லா இழுங்க. நம்ம நெத்தி நேருக்கு இழுக்கணும். ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எல்போ ரெண்டும் கீழே இறங்கக்கூடாது, வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், ஃபார்ம் இதுதான்.
பேக் ஷோல்டருக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். பேக் ஷோல்டரை கொண்டாடுறதுக்கான ஒர்க் அவுட் இது மட்டும்தான். இதுவும் அது மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக ட்ராப்ஸ் போட்டுடலாம். 3 மந்த்துக்கான பல்கிங் ஒர்க் அவுட் டெய்லியுமே நான் அப்லோட் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நீங்களும் உங்கள் பாடி பல்க் பண்ணுங்கள். டெய்லியும் நான் பண்ணுற ஒர்க் அவுட் எல்லாமே கம்பல்சரி அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.